பேரூராட்சி தலைவராக ஒருவரும் இல்லை. கூச்சமே இல்ல. சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க. இந்த சோழ மண்டலத்தில் நம்முடைய ஐயாவின் அழைப்பை ஏற்றி லட்சக்கணக்கில் வருகை தந்திருக்கின்ற வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதர சகோதரிகளே, மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. 86 வயதிலும் தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்ற நம்முடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களே, நீ ஒரு அண்ட புழுக, ஒரு ஆகாச புழுக எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களே, ஆலயமணி அவர்களே, வைத்தி அவர்களே, தங்க ஐயாசாமி அவர்களே, யார் இவங்க எல்லாம் எங்க மாமா மச்சான் பாஸ். நம்முடைய ஐயாவின் அழைப்பை ஏற்றி லட்சக்கணக்கில் வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, நாங்கெல்லாம் உங்க தம்பிங்க. தம்பியா? எனக்கு எதிரா தம்பி? தொழில் ரீதியா தம்பிங்கன்னு சொல்ல வந்தோம்ன. என் உயிரினு மேலான அன்பு சொந்தக்காரர்களே, நீயே நரிமோந்த சோதனை குழாயில் பிறந்தவன், உனக்கு வேண்டாம் மாமா மச்சான். இந்த மாநாட்டில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்னுடைய அன்பு அண்ணன் காடு வெட்டியார் சோழ மண்டல மாநாட்டிலே இல்லை என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. இந்த மாநாடு ஒரு சின்ன சாம்பிள் தான். மெயின் பிக்சர் மே மாதம் 11ஆம் தேதி மாமல்லபுரத்திலே. ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. இது டெல்டா பகுதி. இந்த விவசாயிகளிடம் பல கேள்விகளை நான் கேட்க வேண்டும். நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே, கேளுங்க. விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக ஐயா அவர்கள் போராட்டம் அறிக்கைகள் விட்டு, ஆனால் இங்க இருக்கின்ற விவசாயிகள் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறீர்கள்? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் ஒரே ஒரு தலைவர் பாதுகாவலர் யாரு? நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதுதான் ஐயா, இதுதான் ஐயா. சரிடா ராஜா, சரி அழாத ராஜா. ஆனா ஐயாவுக்கு என்ன பேரு? மச்சான் ஒரு லூசுடா. அல்பம், ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு, என்னென்னமோ பேர். அதெல்லாம் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. நாங்க கேட்கறது என்ன? எங்களுடைய உரிமையை நாங்க கேட்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த சமுதாயம் மிக 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 பின்தங்கிய சமுதாயமாக, கூலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திற்கு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும், படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும் என்று அதைத்தான் தொடர்ந்து ஐயா அவர்கள் போராடி வருகிறார்கள். இது சமுதாயம் ஒன்றாக சேர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஐயா அவர்கள். இந்த சமுதாயங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக வளர வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சமுதாயங்கள் எல்லாம் ஒன்றாக வளர்ந்தால்தான், முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. என்னையும் மதிச்சு 1 ரூபா 2 ரூபா கிடையாதுடா, 500 ரூபா கேட்ட பத்தியா? கோழைகள் தான் சொல்லுவாங்க. என்னன்னு எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கன்னு யார் சொல்லுவா? கோழைகள் தான் சொல்லுவாங்க. வீரர்கள் என்ன சொல்லுவாங்க? அதிகாரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்க அதை செய்து முடித்த நிச்சயமாக நாங்க செய்வோம் என்ற தைரியமாக சொல்வார்கள் வீரர்கள். நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன்? என்ன சாரி பாவட அன்றாரு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழைத்தனமாக நான் பார்க்கின்றேன். இது கோழைத்தனம். நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுட்டு எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து மன்னிப்பு கேட்டு கண் எமைக்க. அன்புமணி அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்குகிறார்கள். இந்த மாநாட்டில் ஐயா பேசின பிறகு
ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். தரிசியாக இருக்கிற நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் நிறைவு பேருரையாற்றுகிறார்கள். சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இதுதான் என்ன கொஞ்சம் கீழே. ஒரு மைக்க நல்லா செட் பண்ண தெரியல உங்களுக்கு. என்ன பண்ண போறீங்க? ஒரு பெரிய குளத்துக்குள்ள கல்ல நுழைக்க முடியாத இந்த துப்பு கட்ட தோசி என் பொண்ணோட சின்ன இதயத்துல எப்படா நுழையவன்? கண்ண புடிஞ்சிருவேன் உன்னை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேரூராட்சி தலைவராக ஒருவரும் இல்லை. கூச்சமே இல்ல. சத்தம் போட்டீங்கன்னா நான் பேச மாட்டேன். எழுந்து போயிடுவேன். எழுந்து போயிடுவேன். எதுக்கடா வந்துக்கிறீங்க? சத்தம் போட வந்துருக்கீங்க. பாய மூடு முட்டா. ஏண்டா பெரிய மனுஷன் மறுபடியும் அழ வச்சிடாத. போடா. பேச்ச கேளுங்க. சத்தம் போட நானும் எழுந்து சத்தம் போடுவேன். அவ்வளவுதான். கோத்துல கோட்டா சீனிவாசன் மாதிரி சிரிக்கிறாமா. மறுபடியும் சொல்றேன், ஏவன் வாய திறந்தாலும் படார்னு ஒண்ணு கொடு. வாய திறந்தான்னா கொடு. ஏன்டா இது மாதிரி கத்துறீங்க? ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். கல்லிலே சிலை செய்தான். சொல்லுங்க அடுத்தது. பல்லவராசா. இங்கே அக்னியிலே சிலை செய்தான். சிற்பி சிவா. எங்கம்மா சிவா? வல்ல 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 வல்ல. முன்னால சொல்லுவாங்க சோழ நாடு என்ன சொல்லுங்க, சோறுடை. கரெக்ட். ஓ இன்வால்மெண்ட் நான் பாராட்டுறேன். கரிகால் சோழன் என்ன பண்ணா சொல்லுங்க. நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். சொல்லுங்க. என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய், கல்லணையை கட்டணும். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால? இவனை கொன்னிடலாமா? இந்த சோழ மண்டலத்தில் தான். அதே மாதிரி கங்கை கொண்டான். அடுத்தது கடாரம் வேண்டான். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? இந்தியா அதனுடைய எல்லைகள் நமக்கு தெரியும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் யார் யார்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? இந்தியாவில் 4694 சாதிகள். தமிழ்நாட்டில் 346, 364. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இந்த 364 சாதிகளும் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும். சரா பொத்திட்டு போடா. ஏன் இதுவரைக்கும் உடச்சல பத்தாதா? பிரம்மனுடைய பாதத்துல இருந்து வந்தவன் தான் சூத்திரன். தொப்புல இருந்து வந்தவன் வைசியன். மார்புல இருந்து வந்தவன் சத்திரியன். தலையில இருந்து வந்தவன் தான் பிராமணன். இந்த குஞ்சு எதுல இருந்து மாப்பிள வந்தது? குஞ்சு முட்டையில இருந்து தான். நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த முட்டை எதுல இருந்து வந்தது? முட்டை எதுல இருந்து வரும்? கோழியில இருந்து தான். அற சக்கே நானு. சரி, கோழி. கோழி இந்த குஞ்சு தான் கோழி ஆகுது. கோழி இந்த 3ல இருந்து மாப்பிள முதல்ல வந்தது. மாப்பிள நேத்து கோயில்ல கண்ணால பாக்காத பிரம்மனோட கால்ல இருந்தும் தலையில இருந்தும் இன்னும் ஏதோ இடத்துல இருந்தெல்லாம் ஏதோ சாதிக வந்ததா நேர்ல இருந்து பார்த்த மாதிரி அள்ளி விட்டீங்களே.